ശ്രീമദ് ഭാഗവതം പഞ്ചമസ്കന്ധം அஞ்சாவது ஸ்கந்தத்தில் அதா மங்களகரமாயிருக்கிற ஷோடசோத்தியாய 16வது அத்தியாயம். கத்திய பாகங்கள் மட்டும் இருக்கிற பரீட்சித்து ஸ்ரீசுக சம்வாதமாக்கும் இந்த அத்தியாயத்தில் இருக்கு. பகவானோடு ஸ்தூல ஸ்வரூப வர்ணனமாக்கும் இந்த அத்தியாயம் വർണ്ണിക്കരുത്. ശ്രീശുക ബ്രഹ്മർഷി വിവരിച്ചതെല്ലാം எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றார் பரீட்சித்து. பகவானோடு ஸ்தூல ரூபமாயிருக்கிற ஜகல் வர்ணனை செய்யறதுக்கு பரீட்சித்து ரிக்வெஸ்ட் செய்யறார் ஸ்ரீசுக பிரம்மர்ஷிட்ட. பரீட்சித்தோடு அந்த ரிக்வெஸ்டோடு கூடிட்டு இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுறது. அதனால இங்க ராஜோவாஜா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பமாகிறது. 1வது கத்திய பாகம். உக்தஹ த்வயா பூமண்டல ஆயாம விசேஷஹ யாவத் ஆதித்யஹ தபதி யத்ர ச அசௌ ஜோதிஷாம் கணைஹ சந்திரமா சஹ திருஷ்யதே. உக்தத்வயா பூமண்டல ஆயாம விசேஷோ யாவதாதித்ய தபதி யத்ர சாசௌ ஜோதிஷாம் கணைः சந்திரமா வா சஹ திருஷ்யதே. உக்தः த்வயா பூமண்டலாயாம விசேஷோ யாவதாதித்யஸ்தபதி யத்ர சாசௌ ஜோதிஷாம் கணைः சந்திரமா வா சஹ திருஷ்யதே. பரீட்சித்து ஸ்ரீசுக பிரம்மர்ஷிட்ட தன்னோட டவுட்டுகளை கேட்கிறார். சூரியரஷ்மி வியாபிச்சுண்டு ஜோதிர்கணங்களோடு கூடிட்டு சந்திரன் காணப்படவும் செய்யற காலம் வரைக்குமாக்கும் பூமண்டலத்தோடு விஸ்தாரம் அப்படின்னு நீங்கள் சொன்னேள். त्वया उक्तः ஸ்ரீசுக பிரம்மர்ஷே உங்களால சொல்லப்பட்டதே பூமண்டலாயாம பூமண்டல ஆயாம பூமண்டலத்தோடு விஸ்தீர்ணம் அப்படிங்கிறது பூமண்டல ஆயாம விசேஷஹ பூமண்டலத்தோடு விஸ்தீர்ணம் அப்படிங்கிற விஷயம் யாவது பூமண்டலத்துல ஆதித்யா சூரியனோடு ஸ்தபதி ரஷ்மிகள் வியாபிச்சுருக்கே. சூரிய பிரகாசம் எல்லா இடத்திலையும் பிரகாசிக்கிறதுனால சுட்டு பழிப்பிக்கிறாரே இந்த பூகோளத்தை. யத்ராச
அந்த பூமியிலேயும் அசௌ ஜோதிஷாங்கனைஹி நட்சத்திர கூட்டங்களோடு கூடிட்டு ചന്ദ്രമാവാ ചന്ദ്രനും സഹ സൂര്യനോടും നക്ഷത്രങ്ങളോടും കൂടെ ദൃശ്യതേ കാണപ്പെടുறதே. അസൗ அந்த ഭൂമണ്ഡലത്തോട് വിസ്തീർണത്തെ സംബന്ധിച്ച് ഷോർട്ടായിട്ട് ബ്രീഫായിട്ട് സിമ്പിളായിട്ട് നിങ്ങൾ വർണ്ണിച്ചേളേ. இந்த கத்திய பாகத்துல உக்தஹா துவயா துவயா உங்களால அப்படிங்கிறத அமர்த்தி சொல்லப்படுறது. அதனால துவயா உக்தஸ்துவயா. அதே மாதிரி யாவது ஆதித்யஹா தபதி தபதி அப்படிங்கிறத அமர்த்தி சொல்லப்படுறது. அதனால ஸ்தபதி. யாவதாதித்ய ஸ்தபதி அப்படின்னு சொல்லப்படுறது. உக்தஸ்துவயா பூமண்டலாயாம விசேஷோ யாவதாதித்ய ஸ்தபதி யத்ர ஜாசௌ ஜோதிஷாம் கணை சந்திரமாவா சஹ திருஷ்யதே. இரண்டாவது கத்திய பாகம். தத்ர அபி பிரியவ்ரத ரதசரண பரிகாதைஹி சப்தபிஹி சப்தசிந்தவ உபக்ளிப்தாஹ யத ஏதஸ்யாஹ சப்ததீப விசேஷ விகல்பஹ त्वया भगवन् गलु सूचितः एतत् एव अखिलम् अहं मानदः लक्षणदः च सर्वं विजिज्ञासामि. तत्रापि प्रियव्रतरथचरणपरिगादैः सप्तभिः सप्तसिन्तव उपक्लिप्ताः यद एतस्याः सप्तदीपविशेषविकल्पस्त्वया भगवन् गलु सूचितः एतत् एवाखिलमहम् ஏததேவாகிலமகம் மானதோ லட்சணதஹ மானதோ லட்சணதச்ச சர்வம் விஜிஜ்ஞாசாமி. விகல்பஹா த்வயா. த்வயா அப்படிங்கிறத அமர்த்தி சொல்லப்படுறது. அதனால விகல்பஸ்த்வயா. तत्रापि प्रियव्रतरथचरणपरिगादैः सप्तभिः सप्तसिन्तव उपक्लिप्ताः यद एतस्याः सप्तदीपविशेषविकल्पस्त्वया भगवन् गलु सूचितः एतद् एव अखिलम् अहम् गलु सूजित एतदेवाखिलमहं मानदः लक्षणदः च मानदो लक्षणदश्च सर्वं विजिज्ञासामि. तत्रापि प्रियव्रतरथचरणपरिगादैः सप्तभि सप्तसिन्धव उपक्लिप्ता यद एतस्या
സപ്തദീപ വിശേഷ വികൽപസ്ത്വയാ ഭഗവൻ ഗലു സൂചിത ഏതദേവാഖിലമഹം മാനദോ ലക്ഷണതശ്ച സർവം വിജിജ്ഞാസാമി. പ്രിയവ്രതനോട് രഥം മഹാമേരുവ പ്രദക്ഷിണം വെച്ചോണ് ரதச்சக்கரங்கள் அங்க பதிஞ்சு சப்த சமுத்திரங்கள் உண்டாச்சு அப்படின்னும் அந்த சமுத்திரத்தோடு கரபாகம் அப்படிங்கிறது சப்த தீபுகள் ஆச்சு அப்படின்னும் நீங்கள் கோடிட்டு சொன்னேளே. அதனோடதெல்லாம் அந்த ஒரு மெஷர்மெண்ட் லட்சணம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். பகவத் குணங்கள் எல்லாம் இருக்கிற சிரேஷ்டராயிருக்கிற துவயா உங்களால சொல்லப்பட்ட தத்ர அபி பூமண்டலத்திலையும் പ്രിയവ്രത രഥചരണ പ്രിയവ്രതനോട് രഥത്തോട് ചക്രത്താല് പ്രിയവ്രതൻ ആരാക്കും എന്ന് നമ്മൾ பார்த்ததாக்கும் സ്വയംഭൂവ മനുവോട് പുത്രനാക്കും പ്രിയവ്രതൻ. அந்த പ്രിയവ്രതനോട് രഥചക്രത്താല് പരിഗാதைஹி பள்ளமாயி தீர்ந்த தாழ்ந்து போன அந்த பள்ளங்களால பூமி தாழ்ந்ததே. அங்க சப்தபிகி 7 பள்ளங்களாக்கம் உண்டாச்சு. ரதச்சக்கரங்கள் தாழ்ந்து அங்க சப்த சிந்தவகா 7 சமுத்திரங்கள் உபக்ளுப்தாக உண்டாக்கப்பட்ட விஷயம். யதா 7 பள்ளங்கள் காரணமாயிட்டு ஏதஸ்யாக அந்த பள்ளங்களிலிருந்து சப்ததீபா 7 தீபுகள் விசேஷா உண்டானதுக்கு விகல்பகா காரணம் அப்படிங்கிறது சூஜிதாகலு உங்களால கோடிட்டு காட்டப்பட்டதே. ரொம்ப ஷார்ட்டா சொன்னேளே. ஏதது அந்த பூமண்டலத்தை ஏவா அந்த பூமண்டலத்தையே அகிலம் அந்த 7 தீபுகளையும் அகம் நான் மானதகா அந்த பூமண்டலத்தோடும் சமுத்திரங்களோடும் எல்லாம் அளவு அந்த மெஷர்மெண்ட் லட்சணதகாச்ச லட்சணங்கள் எல்லாமும் சர்வம் எல்லாமே விஜிஜ்ஞாசாமி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். டீட்டெயில் ஆயிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆக்ரഹിக்கிறேன். மூணாவது கத்தியபாகம். பகவதஹ குணமயே ஸ்தூலரூபே ஆவேசிதம். ஸ்தூல ரூபத்துக்கு அப்புறம் ஆ அப்படின்னு வந்ததால அந்த ஸ்தூல ரூபே அப்படின்னு இருக்கிறது ஸ்தூல ரூபா அப்படின்னு ஆச்சு. பகவதஹ குணமயே ஸ்தூல ரூபே ஆவேசிதம் மனஹா. பதம் பிரிச்சு பார்க்கிறத நம்ம ரூபா அப்படின்னு சொல்ல மாட்டோம். அந்த அங்க என்ன வரதோ அதை ஆக்கம் சொல்லுவோம். அதனால இப்ப நம்ம ஸ்தூல ரூபே அப்படின்னு பதம் பிரிச்சு பார்த்தோம். ஸ்தூல ரூபே ஆவேசிதம் மனஹா ஹி அகுணே அபி சூக்ஷ்மதம ஆத்மஜோதிஷி பரே பிரம்மணி பகவதே வாசுதேவ ஆக்கியே க்ஷமம் ஆவேசிதும் தது உஹ ஏதது குரோஹோ அர்ஹசி அனுவர்ணயிதும் இதி. பகவதோ குணமயே ஸ்தூலரூப ஆவேசிதம் மனோஹ்யகுணேபி ஹி அகுணே அபி. அதாக்கும் இங்க ஹ்யகுணேபி அப்படின்னு வந்தது. சூக்ஷ்மதம ஆத்மஜோதிஷி
பரே பிரம்மணி பகவதி வாசுதேவ ஆக்கியே. அதாக்கும் இங்க வாசுதேவாக்கியே அப்படின்னு வந்தது. க்ஷமம் ஆவேசிதும். அதாக்கும் இங்க க்ஷமாவேசிதும் அப்படின்னு வந்தது. தது உஹ ஏதது. அதாக்கும் இங்க ததுஹைதது அப்படின்னு வந்தது. குரோஹோ அர்ஹசி அனுவர்ணயிதும் இதி. குரோஹோ அர்ஹசி அனுவர்ணயிதும் இதி. அதாக்கும் இங்க குரோர்ஹஸ்ய அனுவர்ணயிதும் இதி அப்படின்னு வந்தது. பகவதோ குணமயே ஸ்தூலரூப ஆவேசிதம் மனோ ஹ்யகுணேபி சூக்ஷ்மதம ஆத்மஜோதிஷி பரே பிரம்மணி பகவதி வாசுதேவாக்கியே க்ஷமமாவேசிதும் ததுஹைதது குரோர்ஹஸ்யனுவர்ணயிதுமிதி. ஸ்லோகங்களானாலும் கத்தியபாகங்களானாலும் இதுல எப்படியாக்குமோ சொல்லப்பட்டிருக்கு அப்படியே சொல்லணும். பதங்களை பிரிச்சு பார்க்கறதையாக்கும் அதுல மாற்றங்கள் செய்யப்படுறது. ஸ்லோகங்களில உக்தஹா ஸ்த்வயா உக்தஸ்த்வயா அப்படின்னு வந்தா அங்க உக்தஸ்த்வயா அப்படின்னு படிக்க கூடாது, உக்தஸ்த்வயா அப்படின்னு தான் படிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னதாக்குமே. அதே மாதிரி ஆதித்யா தபதி அப்படின்னு பதம் பிரிச்சு நம்ம பார்த்தோமே ஃபர்ஸ்ட் கத்திய பாகத்துல. நம்ம அதை சொல்லறத ஆதித்ய ஸ்தபதி அப்படின்னு தான் சொல்லணும். அதுல என்ன எழுதியிருக்கோ அதே மாதிரி தான் நம்ம அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அப்பதான் அந்த ஸ்லோகங்களுக்கு ஒரு அழகு. ஆனா என்ன வாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக்கும் பதங்களை பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம். பகவதோ குணமயே ஸ்தூலரூப ஆவேசிதம் மனோ ஹ்யகுணேபி சூக்ஷ்மதம ஆத்மஜோதிஷி பரே பிரம்மணி பகவதி வாசுதேவாக்கியே க்ஷமமாவேசிதும் ததுஹைதத் குரோர்ஹஸ்யனுவர்ணயிதுமிதி. பகவானோடு சகுண ரூபத்தோடு ஸ்தூல ரூபமா இருக்கிற இந்த காணற பிரபஞ்சத்தை குறிச்சு பிரபஞ்சத்தை சம்பந்திச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு முடிஞ்சானா கிரமேண கிரமேண நிர்குண ஸ்வரூபமா இருக்கிற ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கிற பிரகாச ஸ்வரூபமா இருக்கிற வாசுதேவன் அப்படின்னு சொல்லப்படுற பரபிரம்மத்துல மனச கான்சென்ட்ரேஷன் ஆயிட்டு வச்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. அதனால குரு அப்படின்னாக்கும் இங்க ஸ்ரீ சுக பிரம்மர்ஷிய பரீட்சித்து கூப்பிடுறார். பகவானோடு திருவிளையாடல்களை பகவானோடு அந்த தத்துவத்தை வர்ணிச்சு கொடுக்கிற குரு. பகவானோடு இந்த ஜெகத் ரூபத்தை சம்பந்திச்சு நம்ம டீட்டெயில் ஆயிட்டு எனக்கு சொல்லித்தரத்துக்கு எங்கிட்ட உங்களுக்கு கருணை உண்டாகணும். பகவதா பகவானோடு குணமயே சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் கூடி சேர்ந்த திரிகுண ரூபத்தோடு ஸ்தூல ரூபமா இருக்கிற பிரபஞ்சம் அப்படிங்கிறதுல ஆவேசிதம் திருடமான மனஹா மனசினால ஹி மனசினாலேயே ஹி அப்படிங்கிறது அங்க உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லு. மனஹாஹி மனசினாலேயே அகுணே அபி நிர்குணனாயிட்டு இருக்கிற அந்த பரபிரம்மத்தை சூக்ஷ்மதமா இந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காத்ததான
ஆத்மஜோதிஷி ஆத்ம சைதன்யமான பரே பிரம்மணி அபி பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்மத்துக்கும் பகவதி எல்லா பகங்களும் இருக்கிற பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற பரபிரம்மத்தோடு சகுண ரூபமாயிருக்கிற பகவானே ஆன வாசுதேவ ஆக்கியே வாசுதேவன் அப்படின்னு தெரியப்படுற க்ஷமம் ஆவேசிதும் ஆவேசிதும் க்ஷமம் அந்த வாசுதேவனில பிரவேசிக்கிறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க சொல்லித்தர விஷயங்கள் எல்லாம். ஆவேசிதும் க்ஷமம் அந்த வாசுதேவ அப்படின்னு சொல்லற அந்த பரபிரமத்தோடு சகுண ரூபத்துல மனச பிரவேசிப்பிக்கிறதுக்கு இதெல்லாம் சூட்டபிள் ஆயிட்டு இருக்கும். தது அதனால உஹா அதனாலேயே தான் அந்த காரணத்தாலேயே தான் பரபிரம்மே குரோஹோ ஸ்ரீசுக பிரம்மர்ஷியாயிருக்கிற குருவே ஏதது அனுவர்ணயிதும் சப்தசாகரங்களை டீட்டெயில் ஆயிட்டு வர்ணிக்கிறதுக்காயிட்டு நான் உங்ககிட்ட சொன்னது. அதெல்லாம் வர்ணிக்கிறதுக்கு நீங்கள் அர்ஹதை உள்ளவராக்கும். காரணம் என்னன்னா நீங்கள் சர்வஜானியாக்கும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் என்ன டவுட்டு கேட்டானாலும் அதை கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தெரியும். அப்படி எல்லாம் தெரிஞ்ச ஞானியா இருக்கிற நீங்கள் என்னோட கேள்விகளுக்கான ரிப்ளை தரத்துக்குள்ள எல்லா அர்ஹதையும் இருக்கிறவராக்கும். இது இப்படின்னு பரீட்சித்து ஸ்ரீசுக பிரம்மர்ஷிட்ட சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு சூதனாக்கும் இங்க சௌனகாதிகள் கிட்ட வியாச பகவானோடு அந்த ஸ்ரீசுக பாகவதத்தை வர்ணிக்கிறது. இங்க சூதன் சௌனகாதிகள் கிட்ட சொல்றார் அப்படின்னு சொல்லலை அப்படின்னாலும் இவாளோடு இந்த பேச்சுவார்த்தையால நமக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. பரீட்சித்தோடு டவுட்டுகளை ஸ்ரீசுகன் கிட்ட கேட்கிறார். பரீட்சித்தோடு சப்தசாகரங்களை சம்பந்திச்ச கேள்விகளுக்கான பதில் அதாக்கும் இந்த அத்தியாயத்துல ஸ்ரீசுக பிரம்மர்ஷி வர்ணிக்க போறார். அதனால இனிவரும் கத்திய பாகங்கள் ஸ்ரீசுக பிரம்மர்ஷியோடது வாக்குகளாக்கும். இங்க ரிஷிருவாஜா ரிஷிஹி உவாஜா அப்படின்னு வருது. அது ஸ்ரீசுக பிரம்மர்ஷி சொன்னார் அப்படின்னு ஆக்கும்.